ஒன்றிய மோடி அரசை கண்டித்து வானாபுரம் பகண்டை கூட்டு சாலையில் ஐக்கிய விவசாயி முன்னணி சார்பில் பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. புதிதாக பதவியேற்ற மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2024-25 ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்தார். அதில் தமிழ்நாட்டிற்கு ஒரு பைசா கூட நிதி ஒதுக்கவில்லை. இதனை கண்டித்து எதிர்க்கட்சிகள் சார்பில் இந்தியா முழுவதும் பல்வேறு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மூலம் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஐக்கிய விவசாய முன்னணி சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம், கச்சிராபாளையம், சங்கராபுரம், உளுந்தூர்பேட்டை, மூங்கில் துறைப்பட்டு, வானாபுரம் பகண்டை கூட்டு சாலை பகுதிகளில் பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. வானாபுரம் பகண்டை கூட்டு சாலை பகுதியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சி.டி. சாமிநாதன் தாவிச ரிஷிவந்தியம் ஒன்றிய செயலாளர் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஒன்றிய மோடி அரசை கண்டித்து பல்வேறு கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு பட்ஜெட் நகலை எரித்தனர். இதனை கவனித்த காவல்துறையினர் உடனடியாக தீயிட்டு எரித்த பட்ஜெட் நகலை பிடுங்கி தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். தொடர்ந்து தங்களுடைய போராட்டத்தை நடத்தி முடித்தனர். இதில் எம்.சி. ஆறுமுகம், த.வி.ச. மாவட்ட பொருளாளர் ஏ. சுப்பிரமணியன், த.வி.ச. மாவட்ட அமைப்பாளர் வை. பழனி வ.ச.சி.பி.எம். எஸ். தேவிகன் வ.ச.சி.பி.ஐ. ஏ. கண்ணப்பன், த.வி.ச.ஓ. பொருளாளர் கே. பாலமுருகன் வி.தொ.ச. ஓதா. ஏ. ஏழுமலை, த.வி.ச.வ. தலைவர் வேலாயுதம், த.வி.ச. குழு எஸ். பிரேம்குமார், த.வி.ச. ஒன்றிய குழு ஏழுமலை நகர செயலாளர் சி.பி.எம். ஆகியோர்கள் கலந்து கொண்டனர். பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் வி. ஜெயசங்கர் அறிக்கை. மேற்பட்ட ஐக்கிய விவசாய சங்கம் இன்றைக்கு நாடு முழுவதும் நகல் எரிப்பு போராட்டம் என்பது இந்திய நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு டெல்லியில பட்ஜெட் கூட்டு என்பது சமீபத்தில் நடந்து முடிந்தது. இன்னைக்கு எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை. அதே போல விவசாயிக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நாங்கள் வாக்குறுதி கொடுத்த மோடி அரசு நிறைவேற்றவில்லை. எனவேதான் இந்த கோரிக்கை பல்வேறு அம்சங்களை வைத்து இன்னைக்கு நாடு முழுவதும் இந்த பட்ஜெட் நகல் வெற்று நகல் என்று சொல்லி நகலை பிரிக்கும் போராட்டம் என்பது நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம். விவசாய கண்டுகொள்ளாத அரசாக இந்தியாவில் போட்டியிட்டார். ஆட்சி பிடித்தாலும் ஒரு காட்டாரில் சுதந்திரமாக ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி என்பது அமையவில்லை. ஏனென்று சொன்னால் வட மாநிலத்தில் விவசாய போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் அது வெற்றி போராட்டமாக அமைந்தது. ஏனென்று சொன்னால் அதெல்லாம் வட மாநிலத்தில் மக்கள் விவசாயி மோடிக்கு டாட்டா காட்டிவிட்டார்கள். இன்றைக்கு தென் மாநிலம் தான் மோடிக்கு பார்த்து பெற்று இன்னைக்கு ஆட்சியை நாட்கள் உணர்ந்திருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு ஐக்கிய விவசாய முன்னணி சார்பில் நாடு முழுவதும் ஃபேக்டரி பேரணி அடுத்த கட்டம் டெல்லி நோக்கி செல்வதற்காக இந்த அடுத்த கட்டம் இந்த முதல் கோரிக்கை போராட்டம் என்பது தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம். விவசாயிகளை போராடாமல் விவசாய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முடியாது. ஒரு ஆண்டு காலமாக டெல்லியில போராடிதான் வேளாண் சட்டத்தை வாபஸ் பண்ணோம். குறைஞ்சபட்ச ஆதரவு விலை அறிவிக்கும் என்று சொல்லி இன்றைக்கு அடுத்த கட்டம் நோக்கி நம்ம பயணிக்க இருக்கிறோம். விவசாயிகளும் அனைத்து கட்சி நண்பர்களும் விவசாயிக்கு ஆதரவு கொடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.